சீர்காழியில் நடைபெற்ற ஜமாபந்தி எனும் வருவாய் தீர்ப்பாய அமர்வில் 962 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக வட்டாட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்று வந்த ஜமாபந்தி எனும் வருவாய் தீர்ப்பாயம் நிறைவு பெற்றது. அதன்படி கோட்டாட்சியர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த வருவாய் தீர்ப்பாயத்தில் வட்டாட்சியர் அருள்ஜோதி உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் 94 வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சாதி, இருப்பிடம் மற்றும் வருமானச் சான்று மற்றும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை, வீட்டுமனை பட்டா என பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்களை அளித்தனர். மொத்தம் பெறப்பட்ட 962 மனுக்களும் துறை வாரியாக பிரிக்கப்பட்டு தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வட்டாட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதன்படி வருவாய் தீர்ப்பாயத்தின் நிறைவு நாளில் சீர்காழியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்திற்கு சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு சிலர் பஞ்சம் நிலம் என கூறி தடுப்பதாகவும், அதன்படி நிறைவு நாளில் சீர்காழியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்திற்கு சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு சிலர் பஞ்சம் நிலம் என கூறி தடுப்பதாகவும், எனவே விளையாட்டு மைதானத்தை உரிய அளவீடு செய்து சுற்றுச்சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி பள்ளி தலைமை ஆசிரியர் அறிவுடை நம்பி தலைமையில் ஆசிரியர்கள் மனு அளித்தனர்.